நெய்வேலியில் என்எல்சி தொழிலாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில் மூலமாக கேட்டு பெறுவோம். எழில், சொல்லுங்க, என்எல்சி தொழிலாளர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? அதாவது என்எல்சி தொழிலாளர்களுடைய புதிய ஊதிய மாற்று ஒப்பந்த பேச்சுவார்த்தையினுடைய 4வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் அதே போல தொமுசா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது 2 தரப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் ஸ்ரீவஸ்தவா அவருடைய எதிரில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி 2 தரப்புக்கான பேச்சுவார்த்தையாக தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக நடந்த, அதாவது கடந்த 22, 27, 30 ஆகிய 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்திருக்கிற நிலையில் இந்த பேச்சுவார்த்தை இது 4வது கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள் அவர்களுடைய கோரிக்கையில், அதாவது எங்களுக்கு 24% ஊதிய உயர்வை தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து கடந்த 22ஆம் தேதி முதல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய போராட்டம் இன்று 14வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த 4வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியுடும் பட்சத்தில் நாங்கள் அந்த நெய்வேலி அந்த தொழிற்சாலையை சுற்றி இருக்கிற மக்களை திரட்டி நாங்கள் மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுரங்க நுழைவாயில் மறியல் போராட்டம், அதே போல தொழிற்சாலை வாயில் மறியல் போராட்டம் போன்ற பல கட்ட போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் இந்த 4வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையும் ஒரு இழுபறி நிலைமையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. அதாவது தொழிலாளர்கள் 24% கேட்டிருக்கிறார்கள். நிர்வாகம் 19.5% வரை அவர்கள் தருவதற்கு முன் வருகிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காலமாக, அதாவது 42 மாத காலமாக நாங்கள் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலமாகியும் எங்களுக்காக நாங்கள் முன்வைக்கின்ற அந்த 24% ஊதிய உயர்வை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து பிடிவாதமாக உறுதியாக இருக்கிறார்கள். நிர்வாகம் அவர்களும் அதே நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 4வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று ஒரு இழுபறி நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையும் ஒரு வெற்றி பெறுமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 3 கட்ட பேச்சுவார்த்தைகளும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக நடந்து கொண்டிருந்தது. தொழிலாளர்கள், அதே போல தொழிலாளர் நலத்துறை ஆணையர், அதே போல நிர்வாகம், இந்த 3 தரப்பும் கலந்து பேசியே அவர்கள் முடிவு எட்டப்படாத நிலைமையில் இன்று வெறும் 2 தரப்புக்கும் இடையில் மட்டுமே நடக்கின்ற இந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்தால் ஏற்கனவே தொழிலாளர்கள் அறிவித்தபடி அவர்களுடைய போராட்டத்தை அவர்கள் தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் என்ன முடிவு எட்டப்பட்டது? தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேறியதா இல்லையா? நிர்வாகம் இசைந்ததா இல்லையா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம்.